வணக்கம். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் அப்படின்னு பாரதியார் சொன்னார். நம்ம தாய் நாட்டு மேல ரொம்ப ஆழ்ந்த அன்பு, பிணைப்பு, அது மேலான நன்றி உணர்வினோட அடிப்படையில ஒவ்வொரு முறையும் என்னோட கருத்துக்களை உங்களோட பகிர்றேன். லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆட்சியினுடைய கடைசி நாள்ல நின்று நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு எலெக்ஷன். சிம்ஹாவலோகனம் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. அதாவது சிங்கம் நடந்து வர தன்னோட பாதையில ஒவ்வொரு முறையும் தான் வந்த பாதையை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே நடக்குமா. அது மாதிரி லாஸ்ட் 5 இயர்ஸ் இந்த ஜேர்னியில திரும்பி பார்த்தோம்னா என்னெல்லாம் நம்ம மனசுல பதிஞ்சிருக்கு அதை பத்தி நான் சில கருத்துக்களை உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன். இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல பண்ண வேலை ஈஷா ஃபவுண்டேஷன் மேல தாக்குதல் நடத்துனாங்க. அடுத்து ஒவ்வொரு பகுதியில் வாழக்கூடிய மக்களும் கதற 200 கோயில்களுக்கு மேலே இடித்து தள்ளினாங்க. அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கல, அங்கே நடந்த வழிபாடுகளுக்கு மதிப்பளிக்கல, இடித்து தள்ளினாங்க. அடுத்து பழனி, திருச்செந்தூர் இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில்களில் மாச வருமானம் 200 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் பக்தர்கள் அவ்வளோ சிரமப்பட்டு இனிமே எதுக்குடா நம்ம இந்த கோயிலுக்கு வரணுங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப இன்னல்களுக்கு ஆளாகிற மாதிரி அசௌகரியமா நிறைய இடைஞ்சல் பண்றாங்க. 2000 ரூபாய் கொடுத்தாதான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பார்க்க முடியுங்கிற நிர்பந்தத்துல வைக்கிறாங்க. இதனால சாதாரண மக்கள் இனிமே இந்த கோயிலுக்கு வரவானா அப்படின்னு முடிவெடுக்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. 3000 பசுக்கள் திருச்செந்தூர் கோயில காணும்னு சொன்னாங்க. பழனியில இருக்கக்கூடிய பசுக்கள் புல்லெல்லாம் செத்து போச்சுன்னு சொன்னாங்க. பாருங்க, 1200 வருஷம் நம்மோட நாடு அந்நியர்களுக்கு 1 by 1 அடிமையாகி அத்தனை பெண்களை சீரழிச்சு எத்தனையோ பேர் உயிரை கொடுத்து குடும்பம் குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சு எவ்வளோ இன்னல்களுக்கு ஆளாகி நம்ம நாடு சுரண்டப்பட்டு மக்கள் ஏழ்மையிலையும் பசியிலையும் பட்டிலையும் வாடி எவ்வளோ துன்பங்களுக்கு அப்புறம் இந்த நாடை மீட்டெடுத்தோம். அப்படிப்பட்ட நாட்டை கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் போய் பேசி ஒன்றிணைச்சு ஒரு தேசமா இதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மொழியால, உணவால, உடை உடுத்துற விதத்துல வேற வேறையா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கான தர்மம், அந்த வாழ்க்கைக்கான லட்சியம் எல்லாமே ஒண்ணுதான். பல வேற்றுமைகளுக்கு நடுவுல ஒற்றுமையோட வாழ்ந்துட்டு இருக்கு இந்த தேசத்தை பார்த்து ஒன்றிய அரசுன்னு சொல்றது மகா தவறான விஷயமாகும். எப்படி நாம இதை பார்க்கணும்? நம்ம வீட்டு பொன் குழந்தைங்களை, நம்ம வீட்டு அம்மாக்களை யாராவது தவறா பேசினா நம்ம எந்த அளவு கடும் கோவம் கொள்ளுவோமோ அது மாதிரி நாம உண்மையிலே இதை பார்க்கணும். ஸோ இப்படி பேசக்கூடிய அரசியல்வாதிகளை கட்டாயமா நம்ம தவிர்க்கணும். ஏன்னா அத்தனை தியாகம், வலி, வேதனைகளுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சது. ஸோ இதை தனி தமிழ்நாடா பிரிக்கணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே இதை உருப்படி பண்ணுன்ற நோக்கத்துல சொல்லலை, அவங்களோட சுயநலத்துக்காக சொல்றாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததான் என்னை ரொம்ப ரொம்ப பாதித்த விஷயம், பிரதமராக நம்முடைய மோடி ஜி அவர்கள் 10 வருஷம் வேலை பண்ணிட்டு அவ்வளோ டே அண்ட் நைட் ஒரு 4 ஹவர்ஸ் தூங்கிட்டு டெய்லி உழைக்கிறேன்னு சொல்கிறார். அது நம்மளும் பார்க்குறோம். அத்தனை தேசங்களுக்கு ட்ராவல் பண்ணி இன்னைக்கு பல நாடுகளில் டாலர்ஸ் இல்லாமல் ருப்பீஸ்லேயே நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். அது மாதிரி நிறையா விஷயங்கள் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணி ஒரு 2 நாள் கன்னியாகுமரி விவேகானந்தா ராக்ல மெடிடேஷன் பண்ணுறேன்னு வந்தப்ப அவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன் இவ்வளோ மோசமாக குறுகின நோக்கங்களோட வாழ்கிறாங்க அப்படின்னு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு. அதுக்காக கோர்ட்டுக்கு போகிறாங்க, கலெக்டர்கிட்ட போகிறாங்க, அவ்வளோ போராட்டம் பண்ணாங்க. இட்ஸ் வெரி வெரி பேட். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு நம்ம பேரிட்ட தமிழ்நாடு இப்படி நம்மோட பிரதமர் நம்ம இடத்துக்கு வர்றது எவ்வளோ ஒரு பெருமைக்குரிய விஷயம். அதனால அந்த இடம் வேர்ல்டு வைட் ரொம்ப ஃபேமஸ் ஆகும். அப்படி பட்ட ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கும் போது இவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கணுன்ற ஒரு வரைமுறை இல்லாமல் கண்மூடித்தனமாக எல்லாத்துக்குமே எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அடுத்ததான் இன்னொரு பாதித்த விஷயம், இங்கே திரு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் நின்னப்ப அவங்களுக்கும் இவங்களுக்கும் வெறுப்பு உணர்ச்சி இருக்கலாம், பகை இருக்கலாம்.
ஆனால் ஒரு அப்பாவி ஆடை கொண்டு போய் நடு ரோட்டில் வெட்டி துடி துடிக்க அவங்களோட வெறுப்பு அப்படியே கொட்டினாங்க. அதை பார்த்த யாருக்குமே அது ஒரு ரொம்பவே அருவருக்கத்தக்க ஒரு விஷயமா தான் பட்டது. இப்போ ரீசெண்டாக பிரதமர் விவசாயிகள் மாநாட்டுக்கு கோயம்புத்தூர் வந்தப்போ கூட அவரை மாதிரி ஒரு உருவ பொம்மையை பண்ணி அத்தனை பேர் முன்னாடி எல்லா பாதுகாப்பையும் தாண்டி கொண்டு வந்து எரிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. தட் இஸ் ரியலி ஒரு ஹியூமனிட்டியை தாண்டி ரொம்பவுமே விலங்கு நிலையில அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் காமிச்சது. அது அடுத்துதான் நம்மளை கேள்வி எழுப்ப வச்ச விஷயம், கோயம்புத்தூர்ல குண்டுவெடிப்பு நடந்ததுல 53 பேர் உயிரிழந்தாங்க, 200 பேருக்கு மேல கை கால்களை இழந்தாங்க. பல பேர் கோட்டிக்கணக்கான ரூபா போட்டு ஸ்பெண்ட் பண்ணி செஞ்ச தொழில் வாய்ப்புகள் எல்லாத்தையும் இழந்தாங்க. அப்பேற்பட்ட அந்த பயங்கரவாத செயல்களுக்கு காரணமா இருந்த அந்த குற்றவாளி இறந்த அந்த நிகழ்வை ஒரு பெரிய தியாகியோடைய அஞ்சலி செலுத்துகிற மாதிரி 2000 பேருக்கு போலீஸ் பாதுகாப்போட ஊர்வலம் போகிறதுக்கு இந்த கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்தாங்க. இந்த திருமாவளவன், சீமான் போன்ற அரசியல்வாதிகள் அந்த குற்றவாளியை ஒரு தியாகியை போல வந்து அஞ்சலி செலுத்தி அப்பான்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த வீட்டுக்காரங்களுக்கு அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு வீடு கொடுத்துருக்காங்க, பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ஏதாவது கோயிலில் ஒரு பண்டிகை நடத்துகிறோம், ஒரு உற்சவம் நடத்துகிறோம், அதுக்கு ஒரு ஊர்வலம் போகணுன்னா பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு சாகடிக்கிறாங்க. நம்மளுடைய கலாச்சார சீரழிவுக்கு வழிவகுக்கிற மாதிரி ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நடத்துகிறாங்க. யங்ஸ்டர்ஸனோட உணர்ச்சிகளை தூண்டி எப்படி வேணால் தாறுமாறாக வாழலாங்கிற மாதிரியான கதை கருத்துக்கள் உள்ள சினிமாக்கள் எடுக்கிறாங்க. சதா காலத்தும் அதை பார்த்துக்கிட்டே வளர்ற எவ்வளவோ பெண்கள் இன்னைக்கு அந்த மாதிரியான வாழ்க்கையை எடுத்து அந்த பாதையில் ட்ராவல் பண்ணி குழந்தைங்களை பார்த்து கேள்விக்குறியாக நின்றுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். அண்ட் கஞ்சா, போதை மருந்து அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதனுடைய தாக்கம் அதெல்லாம் நீங்கள் எவ்ரிடே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கூட இப்படி கூட ஒரு மனிதனால் நடந்துக்கூடுமா? சிங்கமா, புலியா, கரடியா, விலங்கை விட மோசமாக நடந்துக்கிறாங்களே அப்படின்னு நம்மளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. நம்ப முடியல, கற்பனைக்கு கொண்டு வந்து பார்க்க முடியல. அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மகுடம் வைக்கிற மாதிரி திருப்பரங்குன்ற நிகழ்வு மக்களாக நடத்தல, மக்களை நாயை விட கேவலமாக நடத்தினாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் போய் கெஞ்சி கூத்தாடி கதறி போராடி கோர்ட் பெர்மிஷன் கொடுத்து நம்மளோட கோயில் பணத்தையே எடுத்து 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 24 முறை மேல்முறையீடு பண்ணி விளையாட்டு பண்ணி காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. தெய்வத்தை கையெடுத்து டெய்லி கும்பிட்டு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு கேட்குற நம்ம ஒருத்தரும் இதுக்கு பதில் சொல்லி ஆகும். இல்லைன்னா கோயில் போகிறத விட்டுருங்க, சரிங்களா? ஐம் ஸோ சாரி. ஏன்னா அந்த அளவுக்கு புண்படுத்தி கடைசியில் மன உளைச்சலில் ஒருத்தர் தன்னை தீபமாக ஏற்றி அந்த குழந்தைங்க நிராதரவாக கதறதெல்லாமே எத்தனையோ பேர் சோசியல் மீடியாவில் ரொம்ப கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம நினைக்கக்கூடிய என்ன செயல் நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்ம சந்ததியுமே பாதிக்கும். நம்ம எல்லாரும் ஓட்டுக்கு காசு வாங்குகிறோம், நம்மளோட அம்மாவே விற்கிறோன்னு தான் அர்த்தம். நம்மோட அம்மா, நம்ம அம்மாவோட அம்மா, அம்மாவோட அம்மா, நம்மளோட அப்பா, அப்பாவோட அப்பா, அப்பாவோட அப்பா, நம்முடைய குழந்தைங்க, அவங்களோட குழந்தைங்க, இப்படி முந்தி பின்னாடி எல்லா சந்ததிகளையும் இந்த பூமி தாய் தான் தாங்கி ஊட்டி நீர் ஊட்டி எல்லாம் சுவாசம் கொடுத்து வளர்க்குறா. அவளுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு ஓட்டு போடுறதுக்கு நாம் இவ்வளோ பாவ காரியங்கள் பண்ணவங்கள்ட்ட நம்ம காசு கொடுத்து ஓட்டை விற்றோன்னா நம்மளுக்கு என்ன நன்மை நடக்கும்ன்றத நான் ஒவ்வொரு போஸ்ட்லேயும் ஃபேஸ்புக்கில் எழுதுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் வீடியோ மூலமாக இதை எல்லாத்தையும் இன்னொரு முறை உங்கள்கிட்ட பேசுகிறேன். எனக்குள்ளே என்னுடைய உணர்வு உங்களோட பேச சொல்லுது, அதனால நான் பேசுகிறேன். பேசுறது மட்டும்தான் எனக்கு பாரதிய சொன்ன மாதிரி எண்ணத்தில் இருக்கும் எரியே சக்தின்னு சொல்லி இன்றைக்கி சுதந்திரம் கிடச்சி 80 வருஷம் ஆகுது. 80 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாம் உழைச்ச உழைப்பு, தியாகம், தன்னோட குடும்பம், குழந்தைங்களை விட்டு அவங்க பண்ண தியாகங்கள் நம்ம இன்னைக்கு சுதந்திர தேசத்தில் வாழ்கிறோம். இன்னைக்கு அவங்க தான் நம்மக்கிட்ட என்ன பேசுவாங்க அப்படிங்கிறத யோசித்து பார்த்து நான் அவங்களோட பேசுகிறேன். நம்முடைய பாரத பரம்பரைக்கு, ஹிந்து தர்மத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது.
அந்த நோக்கத்தை நோக்கி நம்ம மனித ஆத்மாக்கள் போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு கோவில்கள் நம்மளுக்கு கட்டாயமாக வேணும். கோயில்கள் வெறும் சாமி கும்பிட்றதுக்கான இடங்கள் மட்டும் கிடையாது. அது வாழ்வாதாரத்துக்கான பல காரியங்கள் அதில் மையப்படுத்தப்பட்டிருக்கு, பின்னி பணிஞ்சிருக்கு. மன அமைதிக்கும் ஆரோக்கியத்துக்கும் பல விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கருத்தில் கொண்டு நம்முடைய முன்னோர்கள் காட்டின பாதையில் யாரை தேர்ந்தெடுக்கணுங்கிறது சிந்தித்து செயல்படணும். எனக்கு தெரிஞ்ச மோடி அவர்கள் அயோத்தி ராமர் கோயில் 500 வருஷ போராட்டத்தை முடிவு கொண்டு வந்து ராமர் கோயில் கட்டினாங்க. காசி விஸ்வநாதருக்கு இந்த காரிடார் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. இப்போ சோம்நாத் கோயில் கூட வேர்ல்டு ஸ்டாண்டர்டுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதனால் சாமி கும்பிட்றோம், சாமியார் அப்படின்லாம் பேசுகிறீங்க. ஆனால் அதனால் நம்மளோட தேசத்துக்கு வரக்கூடிய அந்நிய செலாவணி, நிறைய மக்கள் வந்து போகிறாங்க. எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. எத்தனை நம்ம வணங்கக்கூடிய குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள், மற்ற தெய்வங்கள் எல்லாம் இங்கே வந்து வாழக்கூடிய தேசம். இது புண்ணிய பூமி. இதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. அதை காப்பாற்றக்கூடிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. நினைவில் வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி சிந்திச்சு பார்த்து ஏனோ தானோன்னு ஏதோ 1000 ரூபா கொடுத்தாங்க, 500 ரூபா கொடுத்தாங்கன்னு இல்லாமல் இந்த தேசத்தை, இந்த தர்மத்தை, இந்த கலாச்சாரத்தை, பண்பாட்டை பாதுகாக்கக்கூடிய ஆட்சியாளர்களை தயவு செஞ்சு தேர்ந்தெடுங்க. நன்றி.